ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படம் சினிமா தயாரிக்கலாங்கிற எண்ணம் வந்து ராஜ்கிரண் சாருக்கு வருது. அப்படி எண்ணம் வரும்போது ராமராஜன் வந்து ஒரு மார்க்கெட்டபிள் ஆர்டிஸ்ட்டாக வராரு. ராமராஜனை வச்சு ஏன் நம்ம ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜனை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. என்ன பத்தா ராசாங்கிற படத்தை வந்து ராமராஜனை வச்சு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அடுத்து வந்து என் ராசாவின் மனசிலேன்னு ஒரு படம் வந்து ராஜ்கிரண் சார் வந்து அறிவிக்கிறாரு. அந்த படத்தில் வந்து ராமராஜன் சாரை தான் புக் பண்ணுறதுக்கு போய் பார்க்குறாரு. ராமராஜன் சார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பீக்கில் வந்துட்டார், பெரிய நடிகராக வந்துட்டார். அவரால் உடனே தேதி கொடுக்க முடியலன்னொன்னே ராஜ்கிரண் சார் ஒரு முடிவுக்கு வராரு. ஏன் நடிகர்கள் பின்னாடி போயிட்டு நம்மளே நடிச்சிட்டா என்ன அப்படின்னு ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து பயங்கரமாக ராஜ்கிரண் சார் வந்து ஒரு முரட்டுத்தனமாக இருப்பார். மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு ஆள் ஜம்முன்னு இருப்பார். இப்போயும் அப்படி தான் இருக்கார். அப்போ யங்ஸ்டராக இருக்கும்போது இன்னும் ஜம்முன்னு இருப்பார். ஆள் நல்லா எப்படி சொல்கிறது, மோட்டாவாக ஜம்முன்னு இருப்பார் ராஜ்கிரண் சார். நம்மளுமே நடித்தா என்ன அந்த கதைக்கு அப்படின்னு நினைக்கும் போது என் ராசாவின் மனசிலே படத்துக்கு மீனா அப்போ தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நடிகை ஒரு படம் 2 படம் தான் ஏதோ நடிச்சிருக்காங்க. மீனாவை ஹீரோயினை புக் பண்ணி அந்த படத்தை அவரே ஸ்டார்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிக்கிறார். அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாட்ட போய் கொடுக்குறாரு. அண்ணன் இந்த மாதிரி எனக்கு இந்த பாட்டெல்லாம் ஹிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இளையராஜா சார் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய இயக்குநர்களுக்கு, பெரிய பெரிய தயாரிப்பாளர்களுக்கு, நடிகர்களுக்கெல்லாம் சூப்பர் ஹிட் சாங்ஸ் போட்டு கொடுத்தது இளையராஜா சார் தான். இளையராஜா சாரை தவிர அந்த காலத்தில் யாராலையும் அப்படி பாடல்கள் போட முடியாதுங்கிற மாதிரி பாடல்கள் பிரபலமாக போட்டு கொடுத்துட்டு இருந்த காலத்தில் ராஜ்கிரண் சாருக்கு என் ராசாவின் மனசிலே வந்து பாட்டெல்லாம் பிரமாதமான பாட்டு போட்டு கொடுக்குறாரு. படத்தை எடுக்கிறாரு, ரிலீஸ் பண்ணுறாரு. சூப்பர் ஹிட்.